போவாரா என்டிஏ கூட்டணிக்குள் திரு விஜய் போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சேரும்போது அது திமுக கூட்டணிக்கு பெரும் நெருக்கடியாக அமைவதற்கான வாய்ப்புகள் தானே அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம மற்ற ஏரியா ஒரு ட்ரையாங்கிளாக வச்சுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பாஜக, அதிமுக, தவேக அந்த ட்ரையாங்கிள்லேருந்து பார்க்கலாம். இப்போ அதிமுக ஆங்கிளில் பார்க்கலாமே. அதிமுக ஏன் டெஸ்பிரேட்டாக ஒரு கட்சி கூட்டணிக்கு வரணும், தவேக கொடி பறக்கிறத பார்த்த உடனே டெஸ்பிரேட்டாக சொன்னாங்கல்ல, மெகா கூட்டணி உருவாக போது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? ஏன்னா அவங்க கூட்டணியிலேருந்து அந்த கட்சி வீக்காக இருக்குது. ஒரு பக்கம் சவுத்தில் ஓபிஎஸ் கட்சி ஆட்களை தூக்கிட்டு போயிட்டார். ஒரு பக்கம் சசிகலா தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. தினகரன் சேர்ந்தாலுமே அவர் ஓட் பேங்க் அவர் பின்னாடி வருதா இல்லையான்னு டவுட்டாக இருக்குது. பாமக ஓட் பேங்க் எப்படி போகும்னு சொல்ல முடியல, ராமதாஸ் அன்புமணி இருக்கிறதுனால. அப்போது அதிமுக என்கிற கட்சியும் எதிர்பார்த்த அந்த ஓட்டை தெற்கில் பெருமா பெறாதா தெரியாது. அதே சமயம் பார்த்திங்கன்னா அது கூட்டணியும் பார்த்திங்கன்னா இருக்கிற தேமுதிகவையும் விட்டுட்டாங்க அவங்க. ஸோ இந்த சூழலில் அதுக்கு ஒரு கூட்டணி தேவைன்ற ஒரு நெசசிட்டி அங்கே இருக்குது. அது பாஜக மட்டுமே அங்கே சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு 11% ஓட்டு, அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வாங்கினேன். அப்போது அந்த 2 பேருக்குமே இப்போ சேர்ந்துருக்கும்பொழுது ஒரு தேவை அவசியமாக இருந்தது, ஒரு பலமான கூட்டணி அவசியமாக இருந்தது. ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் விஜய்க்கும் பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, 2மே பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால திமுகவுக்கு அது அட்வான்டேஜாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயங்கள் அவங்க மனசை உறுத்திட்டே தான் இருக்குது. அதிமுக பாஜக நினைச்சபடி கூட்டணியை கட்டமைக்கலைன்றது பாஜகவுடைய வருத்தம், அவங்களுடைய வருத்தம். தேமுதிகவையும் விட்டுட்டாங்கன்றது அவங்களுடைய வருத்தம். ஆக்சுவலாக அது அவங்க எல்லாத்துக்கும் அதிமுக தான் பொறுப்பா? அதிமுக அவங்களே இனிஷியேட் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு எடப்பாடியை பொறுத்த மட்டும் நம்ம எதிர்கட்சி தலைவராக வந்தாலே போறோம்னு நினைக்கிறார் போல் இருக்கு. ஏன்னா கூட்டணியும் பலப்படுத்த மாட்டேன்றாரு, தன் சொந்த கட்சியையும் பலப்படுத்த மாட்டேன்றார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ் ஆக்சுவலாக. ஆனால் கேட்டால் என்ன சொல்கிறாரு, அவங்ககிட்ட அவரை பார்க்குறவங்ககிட்டலாம் நம்ம தான் அடுத்தது அப்படின்றார். ஆனால் திமுக விட்டால் அதிமுகன்ற அந்த கதை பழைய கதை, இந்த வாட்டி கிடையாது. அந்த கதை தவேக தனியாக இருந்தால் அந்த கதை கிடையாது. இட் வில் நாட் பி டெஃபனட். எழுதி வச்சுக்கோங்க, திமுகவுடைய எதிர்ப்பு வாக்கள் பிரிஞ்சிடும், கண்டிப்பாக பிரியும். விஜய் என்ன வாங்குவார் தெரியாது, பட் டெஃபரெண்டாக பிரியும். அந்த திமுக இல்லாட்டி அதிமுக இருதுருவ பாலிடிக்ஸில் எங்களுக்கு தான் மக்கள் போடுவாங்கன்ற அந்த பாயிண்ட் இந்த வாட்டி எடப்பாடி நினைச்சார்னா, கூட்டணியை பலப்படுத்தாமல் அதை நினைச்சார்னா அது ஒர்க் அவுட் ஆகாது ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு இது தேவையாக இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஆசிலேஷன்லேயே இருந்தாங்க. பாஜக என்னடா இது இப்படி போயிட்டுருக்கு, ஒரு கட்டத்தில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க அமித்ஷாலாம். சரி நம்ம தமிழ்நாட்டு ப்ரியாரிட்டியில் விட்டுடலாம், லெட்டஸ் கான்சன்ட்ரேட் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் போகலாம், வெஸ்ட் பெங்காலில் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அங்கே கொஞ்சம் நம்மளுடைய அரசியல் அங்கே பார்க்கலான்னு இதை விடுறதுக்கான ஐடியாவில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் என்னாச்சுன்னா காங்கிரஸ் திமுகவுடைய ஒரு கலாட்டா பண்ணியிருந்தாங்க. அதே சரி காங்கிரஸ் திமுக விட்டு அந்த கூட்டணி போச்சுன்னா திமுக இயல்பாகவே கொஞ்சம் பலவீனமாகும், பெர்செப்ஷன் ரேஞ்சில் அடி வாங்குவது. அப்போ கொஞ்சம் அதை தோக்கடிக்கிறது ஈஸி அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்தவுடனே சரி பார்க்கலாம், ஒருவேளை காங்கிரஸ் தவேகாவுக்கு போகும், அது அப்போது போனால் திமுகவை தோக்கடிக்கிறது ஈஸி, இவருக்கு விஜய் எதிர்பார்க்கிற அளவுக்கு வெற்றி பெற அளவுக்கு ஓட்டு பெறுவாரா தெரியாது, அதனால் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தபோது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இணைஞ்சிட்டாங்க. அப்போது அவங்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் ஒரு ஷாக் அவங்களுக்கு. இதனால் அது இப்படி ஆகிடுதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அந்த கூட்டணி சேர்ந்த அந்நிலையில் தான் இந்த பேச்சு வருது. ஆக்சுவலாக நீங்கள் நல்லா ஆட்சி பண்ணுங்கள், ஒரு 3-4 நாளாக அந்த பேச்சு வர்றதுக்கு காரணம் காங்கிரஸ் அதில் போய் சேர்ந்த பிறகு தான் அந்த பேச்சு ஆரம்பிக்குது. இதோட உற்பத்தி டெல்லி, அங்கே தான் உற்பத்தி பண்ணாங்க இந்த விஷயத்தை. இது மாதிரி ஏன்னா அவங்களுடைய கேடர் டிமாரலைஸ் ஆகிட்டாங்க. பாஜக அதிமுக பாஜகவை தான் இந்த செய்தி வெளிவந்ததுக்கு அவங்க தான் இதை கிளப்பி விடுறது. அந்த கேடருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி கிளப்பி விடுறாங்க. நடக்குமா நடக்காதா, இது சிபிஐ என்கொயரிலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், அது ஒன்றும் பெரிய தூக்கு தண்டனைலாம் கொடுத்துட போகிறதில்ல. அதெல்லாம் எவ்வளோ பேர் எவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் பண்ணிட்டுலாம் எல்லாம் வெளில தான் வந்துட்டுருக்காங்க கோர்ட் மூலம். இது ஒன்றும் பெரிய விஷயம், ஊழல் விஷயம் கிடையாது. அதை வச்சு ஒன்றும் அவரை பயமுறுத்த வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜனநாயகம் ரிலீஸில் அவரை கொஞ்சம் படுத்துகிறாங்கிறது உண்மை. பாஜக ரிவைசிங் கமிட்டியில் நினச்சா இன்னொரு மெம்பரை போட்டு படத்தை பார்த்துருக்கலாம், அது ஏதோ படுத்துகிறாங்க. ஆனால் இதெல்லாம் வச்சு விஜயை கூட்டினார் முடியுமானா அதில் அவர் கொஞ்சம் யோசிப்பார். சரி விஜயே அவரை வின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரா? அப்படிலாம் கிடையாது. அவர் நினைக்கிறார் நான் தான் திமுகவுக்கு போட்டின்னு நினைக்கிறார். இங்கே இவங்க கூட சேர்ந்து அவர் செகண்டரி ஃபோர்ஸ் ஆகிடுவார். நான் தான் பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு இருக்க ஒரு செகண்டரி ஃபோர்ஸ் ஆகிடுவார். அப்போ அடுத்த 31 எலெக்ஷன்ஸில் 2வது தான் இருப்பார். அப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை கொண்டு அங்கே உட்கார வச்சா அவர் செகண்டாக தான் இருப்பார். அவர் முதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக அவர் கேட்பார். இன்னொன்று பாஜக இந்த விஷயத்தை ஏன் விரும்புகிறாங்கன்றது இன்னொன்று இருக்குது. அவங்க இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி பெர்செப்ஷன் ரேஞ்சில் பலமான பிறகு ஏன் பாஜக நினைக்கிறாங்கன்னா அவங்க நினைக்கிற உண்மையான என்டிஏ ஆட்சி அப்போ தான் அவர் நினைக்கிறாங்க. தவேக உள்ளே இழுத்தா அதுக்கு ஒரு 50-60 இடங்கள் கொடுத்து இவங்க எல்லாருமே ஒரு 100-110 இடங்களை பங்கு போட்டுனாங்கன்னா அதிமுகவுக்கு 125-130 இடங்களை தான் போட்டி போட முடியும். அவங்க மெஜாரிட்டி வர முடியாது. அப்போ இயல்பாகவே என்டிஏ கூட்டணி ஆட்சி டபுள் இன்ஜின் சர்க்கார் அங்கே வந்துடும். அதனால் தவேகாவை கூப்பிட முடியுமான்னு அந்த ஐடியாவில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க. ஆக்சுவலாக கூட்டணி கவர்மெண்ட்டுக்கான வாய்ப்பு அதில் இருக்கிறதுனால அப்படி ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் விஜயை பொறுத்த மட்டும் அவருக்கு என்னென்னா
இதில் நம்ம போனால் எதுக்கு எடப்பாடியை சீஃப் மினிஸ்டருக்கு நம்ம ஏன் அங்கே ஒர்க் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இவங்களெல்லாம் ஒன்றுபடுத்துகிற ஒரே செயல் என்னென்னா திமுகவுக்கு எதிராக திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றலாம். ஓகே, பெஸ்ட்டு, ஓகே, திமுக ஆட்சியை விட்டு அகற்றலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு எனக்கு என்ன லாபம் அப்போ சொல்லுங்கள். 2.5 வருஷம் நான் சீஃப் மினிஸ்டர், 2 வருஷம் நீங்கள் சீஃப் மினிஸ்டர், ஓகேவா? அந்த கேமுக்கு ஓகேவா? ஓகேனா வரேன். அந்த இடத்துல தான் நிற்கிறது. யாரு முதல் சீஃப் மினிஸ்டர்? ஆமா, அதான் அந்த இடத்துல தான் நிற்கிறது ஆக்சுவலா விஷயம். யாரு முதல் சீஃப் மினிஸ்டர்? அதை பேச்சை கிளப்பி விட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து டெல்லியிலேருந்து கிளப்பி விட்டுருக்காங்க. அவங்க வந்து சிபிஐ மூலமாக கூட, சிபிஐ இன்னும் பெரிய உத்தமபுத்தர்கள் கிடையாது, அவங்க இந்த பாலிடிக்ஸ்லாம் பண்ணுறவங்க தான். ஸோ அதன் மூலமாக ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறான்னு பார்க்குறாங்க. அதுலேயும் வந்து எடப்பாடிட்ட முதல் 2 வருஷம் கொடுத்தா அவர் மேனவர் பண்ணிடுவார், பாலிடிக்ஸ் பண்ணுவாருன்னு அவர் அனுபவப்பட்டவர்ல. அவர் ஓபிஎஸ்ஸே முதல் குத்து அமைச்சவர், சசிகலாவை அமைச்சவர், அனுபவப்பட்டவர்னால விஜய் சொல்கிறார், எங்களுக்கு முதல்ல 2 வருஷம் கொடுங்க, அடுத்த 2 வருஷம் நீங்கள் இருங்க. அவங்க மாயாவதி மாதிரி பண்ணிட்டாருன்னா, எடப்பாடி உத்தரப்பிரதேசில் மாயாவதி பண்ண மாதிரி பண்ணிட்டாருன்னா, அந்த இடத்துல நிற்குது ஆக்சுவலாக. ஆனால் அடுத்த நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி அப்படியே சேர்ந்துட்டாங்க ஒன்றா. அப்போ திமுக கூட்டணி என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லை. நிச்சயமாக டஃப்பாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். திமுக கூட்டணி இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா, என்டையர் மைனாரிட்டி ஓட்டும் அப்படியே டம்னு போய் திமுக கூட்டணியில் விழுந்துடும். ஒரு 14% அவங்க விஷயத்தை ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய ஓட் பேங்க், அவங்க ஓட்டு எண்ணிக்கையிலேயே 14% முதல்ல வந்துடும். விஜய்க்கு போக வேண்டிய சிறுபான்மை சில கொஞ்சம் அப்படியே கம்ப்ளீட்டாக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 18-19% சேர்த்தா போகிறவங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இவ்வளவு கட்சியை வச்சுட்டு 19-20% சேர்க்க மாட்டாங்களா? 20, 34, 34 வாங்கினீங்கன்னா நீங்கள் 130 சீட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சார். அதனால விஜய் போய் அங்கே சேர்ந்தார்னா திமுகவுக்கு அட்வான்டேஜ். எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு அட்வான்டேஜ். விஜய் தனியாக நின்னா தான் திமுகவுக்கு பிரச்சனை. ஓட்டை பிரிப்பார், திமுகவுக்கு போகிற ஓட்டையும் பிரிப்பார், அதிமுகவுக்கு போகிற ஓட்டையும் பிரிப்பார், என்ன டேமேஜ் பண்ணுவாரே தெரியாது. அதனால விஜய் அழகாக போய் அங்கே போய் சேர்ந்தார்னா திமுக வில் பி ஹாப்பி. எப்பயாவது நேர்பட பேசி இந்த மாதிரி திகில் படம் பார்த்த மாதிரி இருக்கும், நிறைய ட்விஸ்டோட. சொல்லுங்க, இடைவேளைக்கு போவோம். குறுக்கீடு என்னன்னா, பிரியன் சார் சொல்லும்போது 2.5 வருஷம் விஜய்க்கு, 2.5 வருஷம் எடப்பாடிக்கு. அதுல ரொம்ப முக்கியம் முதல், அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, எனக்கு அதுலதான் சுவாரஸ்யம். அதுலதான் சுவாரஸ்யம். கற்பனை குதிரை அருமை அபாரம். என்னன்னா, சசிகலா இருங்க சார் நான் முடிச்சுக்கிறேன் சார். சசிகலாக்கு சிஎம் ஆசை இருந்தது, விட்டு கொடுத்துட்டாரு. ஓபிஎஸ்க்கு முதலமைச்சர் ஆசை இருந்து விட்டு கொடுத்துட்டாரு. செங்கோட்டையனுக்கு அந்த வாய்ப்பு வந்தது, விட்டு கொடுத்துட்டாரு. அண்ணாமலை 2026 சிஎம்னாங்க, விட்டு கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி அரசியல்வாதிகளாம் விட்டு கொடுத்தவர் நடிகர் புதுசா வந்தோடனே எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்துருவாரு. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி வந்து வள்ளலார் அறக்கட்டளையை நடத்துறாரு. எனக்கு போதும்பா, எதிர்கட்சி தலைவராக இருந்தாலுமே போதும்பா, எனக்கு எதுவும் வேணாப்பா, விஜய் வாப்பா ஏத்துக்கப்பா, மோடிஜி சொல்லிட்டாருப்பா, இப்படி எல்லாம் நல்லா இருக்குல்ல இது கேட்க. சார் கொடியை பார்த்து ஏன் சார் அவர்கிட்ட கொடியை பார்த்து கேட்டது அவர்கிட்ட கேட்கணும். ஆனா சைக்காலஜின்னு ஒண்ணு இருக்கு சார். கொடியை அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும். கொடியை பார்த்து அவர் பரவசப்பட்டது கூட கூட்டணிக்கு வந்து தான் முதல்வர் ஆவோம்ன்ற நம்பிக்கையில தானே. ஆமா, விஜயை முதல்வர் ஆக்கணும்ன்ற எண்ணத்துல. கூட்டணின்னு வந்துட்டா அப்புறம் சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் தானே. அதனால நீங்க கூட்டணிக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை வந்து 110 சீட்டு வராங்க திமுக, காங்கிரஸ் ஒரு 15 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அப்ப திருப்பி பிரவீன் சக்கரவர்த்தி, சோழங்கர், அதுக்கப்புறமா மாணிக்கம் தாக்கூர்லாம் வரமாட்டாங்க. இங்கன்னா தான் வருவாங்க என்டிஏ கூட்டணி, அங்கெல்லாம் வரமாட்டாங்க. அதை பத்தி நம்ம பேச மாட்டோம் சார். 118 வரலன்னா யாரா இருந்தாலும் டேஞ்சர். அதுவும் பாஜக மேல இருக்கும்போது மணியண்ணன் ஒரு விஷயம் சொன்னார், விசிகா, சிபிஐ அவங்கெல்லாம் மாற மாட்டாங்க, சிபிஎம் மாற மாட்டாங்க, ஆனா காங்கிரஸும் மாற மாட்டாங்க. ராகுல் காந்தி வேணா மாறாம இருக்கலாம், ஆனா காங்கிரஸ் எம்எல்ஏ நிறைய பேர் ரெசார்ட்டுக்கு போய் மாறுறதை நம்ம பார்த்துருக்கோம். காங்கிரஸ்க்கும் அந்த கேரண்டி கிடையாது.